ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா கிறிஸ்பியான வஞ்சர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா சுவையாகவும் அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி ஒரு லெமனில் அரை லெமன் அளவுக்கு மட்டும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்குங்க. நம்ம கம்மியான பீஸ் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ அரை லெமன் சரியாக வரும் புளிப்பு சுவைக்கு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வஞ்சர மீனை வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வஞ்சர மீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதை பண்ணலாம். வஞ்சர மீனில் வந்து முள் இல்லை அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. இப்போ நம்ம ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி டவாவில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் அதிகமாக ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து நல்லா ஆயில் போட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம பீஸை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ஒட்டாமையும் சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு சைடு வந்து குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து உதிரவே இல்லை பாருங்களேன். அதே நேரத்தில் நம்ம இந்த இது சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, அதை சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, 2 பக்கமும் சூப்பராக நல்லா மொறுவலாக வந்து அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட மீன் வறுவல் இப்போ ரெடி. அடுத்தடுத்த பேட்ச் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா மொறுவலானதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை வந்து நல்லா பச்சை வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே மேலே லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட நான் சொன்ன இதே மெத்தடில் ஒரே ஒரு தடவை இந்த மீன் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இந்த மாதிரியான நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்பைஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில். அது பியூரான ஒரு நான்வெஜ் சேனல். அது வந்து மெயினாக பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்காகவே நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் எல்லாமே வீடியோஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் என்ன வேணும் அப்படின்னாலும் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். முதல்ல வர 4 கமெண்ட்டில் கேட்டிருக்கிற 4 ரெசிபி வந்து அடுத்த வாரத்துக்கு உண்டான 4 வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். எந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் வேணாலும் எந்த குவிசன்லேருந்து நீங்கள் கேட்டாலுமே அதை நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான ரெசிபிஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.